சில் கிளைமேட்டில் இருக்கிறவங்களுக்கு தயிர் சீக்கிரமாகவே துவையாது. ஒரு மாதிரி பால் ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சில் கிளைமேட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி தயிர் போட்டு பாருங்கள். அடுப்பில் ஒரு தோசை பேன் வச்சுட்டு நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடுங்க. ஆஃப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒரு கப்பில் பால் எடுத்து நல்லா இந்த மாதிரி கை பொறுக்கிற சூடு, அதாவது வெது வெதுப்பாக பாலை காய வச்சு எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக தயிர் மட்டும் இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கையிலேயே கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு அதை விட நல்லா பெரிய பவுலாக அப்படியே போட்டு மூடி வச்சுருங்க. இதை அப்படியே ஒரு 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நைட்டு ஒரு 11 மணிக்கு வச்சிங்கன்னா காலையில் ஒரு 7, 6 மணி வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தயிர் நல்லா உங்களுக்கு துவஞ்சி வந்திருக்கும். இப்போ பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக துவஞ்சி வந்திருக்கு. உங்களுக்கு எந்த பால் ஸ்மெல்லும் வராது. இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னமும் நல்லா